ஏன் புதுமை பெண்ணை வளர்க்குறேன்னு உங்க அப்பா தான் உன்னை தப்பு தப்பா வளர்த்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காரு. போதும் சார், எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காரு. வளர்ப்பு சரியில்லை. இதே எங்க வீட்டுல யாராச்சும் இப்படி பேசியிருந்தாங்க வெட்டி போட்டிருப்பேன். போதும். என்ன எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? இவன் ஒரு கிரிமினல் தெரிஞ்சு இவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க புத்தியும் கேவலமா தானே இருக்கும். தப்பான ஆள் தான் இன்னொரு தப்பானவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். தீபா வேணாண்டி, அவரை பத்தி பேசாத. பேசுவேண்டி. வளர்ப்பு சரியில்லைன்னு என்ன மட்டும் சொல்றாரு? இவர் மட்டும் யோகியமா? எவ பேச்சையும் கேட்டுக்கிட்டு கட்டின பொண்டாட்டி தூக்கி அடிச்சிட்டு போனவர் தானே. அன்னைக்கு உன்னை விட்டுட்டு ஷாரு பின்னாடி ஓடல. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி பேசுன ஃப்ரெண்ட்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? உனக்கு கஷ்டங்கிறதுக்காக எல்லாரும் அசிங்கப்படுத்துவியா நீ? நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. இன்னொரு வார்த்தை அவரை தப்பா பேசி பாரு, அப்ப தெரியும். ஏண்டி, எப்பவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்ப. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போவ. ஆனா இப்போ உன் புருஷனுக்காக என்னைய அடிச்சிட்டல. நமக்குள்ள அவ்வளவுதானா? இல்லடி, நீ அவரை தப்பா பேச போய் தானே. போதுடி, நான் இவ்ளோ ஆவேசப்படுறேன்னா எனக்கு என்ன பிரச்சனை கேட்டியா நீ? இவன் என்ன சொன்னு கேட்டியா? எதையுமே விசாரிக்காம என்ன அடிச்சிட்டல நீ. சமாதானம் யாருக்கடி வேணும்? உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசிட்டா உன்னை அவர் தாங்கி பிடிப்பாருன்னு நினைக்கிறியா? அப்படி மட்டும் நம்பாத. எல்லா ஆம்பளைங்களும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தாண்டி இருப்பாங்க. அவங்களுக்குன்னா ஒரு நியாயம், நமக்குன்னா ஒரு நியாயமா? பொண்டாட்டினா அருமையா தான் இருக்கணுமா? ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்க கூடாது. கேட்டா கேவலமானவ, வளர்ப்பு சரியில்லை, நடத்த சரியில்லாதவன அசிங்கப்படுத்துவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் பாடி. என்னடி என்னென்னமோ பேசுற? பிரபாகர் ஏதாவது சொன்னானா? அவன் என்ன வேணா பேசட்டும், அத பத்தி உனக்கு என்ன? யாருக்குமே கிடைக்காத நல்ல புருஷன் நமக்கு கிடைச்சிட்டானேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. எல்லா ஆம்பளைங்களும் எப்ப ஒரே மாதிரி தாண்டி. பொண்டாட்டியை பிடிக்கலனா அவ நிம்மதியை கெடுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உன் புருஷனை நீயே நம்பாத. உங்க பிரச்சனையில அவரை ஏண்டி இழுக்கிற? தப்பானவன்னு தெரிஞ்சு உன் புருஷன் ஏண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு? மனசுல தப்பு இல்லாமையா? அப்படின்னா பொண்ணுங்களை பத்தி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? செருப்பால அடிச்சாலும் கேவலப்படுத்தினாலும் பொறுமையா இருக்க பொண்ணுங்க என்ன பொணமாடி? உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம்னு நீ அவரை தலையில் தூக்கி வச்சு கூட ஆடு. ஆனா ஏன் அப்பா பத்தி பேசுறதுக்கு அவர் யாரு? அவர்கிட்ட சொல்லி வை,
இனிமே என் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல இந்த புருக்கி ராஸ்கல் என்ன பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினா கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். கொல்லுவடி. அது வரைக்கும் நான் பூ பறிச்சுக்கிட்டு இருப்பேனா? நீ என்னைக்கு முதல்ல எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினியோ அன்னைக்கு உன்னை செருப்பால் அடிச்சுக்கணும். அப்ப விட்டு தப்பா போச்சு. பிரபாகர் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அக்கா, மரியாதை அவளுக்கு போக சொல்லுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. ஐயோ, பிரபாகர். தம்பி ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க? ஏற்கனவே நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க. கோவப்பட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களை யார் காப்பாத்துறது? அம்மாடி, உனக்கு புண்ணியமா போகும். இவனை கொஞ்சம் வெளியே அனுப்பி விட்டுரு. அந்த தம்பிய உடம்புக்கு முடியாம இருக்கு. இவ வந்து இந்த கத்து கத்திட்டு இருக்கா. ஏய், யாரடி கத்துறா? நானே கத்துறேன். இந்த ராஸ்கல் என்ன பண்ணான்னு தெரியாம எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வேதனைப்படுத்துற யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. தீபா, சொன்னா புரிஞ்சுக்கோ. முதல்ல வீட்டுக்கு போ. விடுறி. நீ என்ன சமாதானப்படுத்துறது? பிரபாகர், இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி வந்து கத்திட்டு போறா? ஐயோ தம்பி, அதை ஏன் கேக்குறீங்க? தம்பி பாட்டுக்கு மாத்திரை போட்டுட்டு அமைதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல, அவ பாட்டுக்கு உள்ள வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. அப்பா, என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அதை இப்ப நினைச்சாலும் நெஞ்சே பதறுது. பாவம், இந்த தம்பியே ஏற்கனவே முடியாம இருக்காரு. காலையில இருந்து 4-5 வாட்டி வாமிட் பண்ணிட்டாரு. நான் அப்பவும் சொல்றேன், தம்பிக்கு முடியல விட்டுடுன்னு. சட்டையை பிடிச்சு அந்த உலுக்குறா. நெஞ்சில கை வச்சு பின்னால தள்ளுறா. கீழே விழுந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தம்பி நிலைமை என்ன ஆகுறது? நியாயமா பார்த்தா ஒரு பொண்டாட்டியா அவதான் தம்பி கூடவே இருந்து பாத்துக்கணும். பாத்து காட்டியும் பரவாயில்ல, மனசு நோகடிக்காம இருக்கலாம்ல. நான் கனகன்னு ஒருத்தனை தான் மனசுல நினைச்சிருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியும்டான்னு கேக்குறா. கட்டினவனை பார்த்து ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது? இப்படி அநியாயத்துக்கு நடந்துக்குவா? கட்டின புருஷனை பார்த்து வாடா போடான்னு பேசுனது இல்லாம நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டு மானத்தை வாங்குற தம்பி. இப்படி ஒரு கேடுகட்ட பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. அப்பா, எனக்கு இந்த தம்பியை நினைச்சாதான் பாவமா இருக்கு. வாய் செத்த புள்ள, இவருக்கு போய் இப்படி ஒரு ராட்சசியா வந்து வாய்க்கணும். சரி, அதை பத்தி பேசாதீங்க, விடுங்க. எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. குடிக்க ஏதாவது தரீங்களா? இருங்க தம்பி, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். தமிழே நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. அக்கா வாங்க வாங்க தமிழ், உட்காருங்க. நேத்து நான் போன்ல கோவமா பேசினேன்னு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? ச்சே, அங்க என்ன சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதா? அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஆமா, என்னாச்சு? வீட்டில் அடிக்கடி ஃபோன் வருதுன்னு சந்தேகப்படுறாங்களா? இது வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வரலங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பேனுன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேற அடிக்கடி ஃபோன் பண்றீங்க, யாராவது எடுத்தா கட் பண்ணிடுறீங்க. நான் வந்து பேசுற மாதிரி ஆயிடுது. மத்தவங்க பேசும்போது கட் ஆயிட்டு நான் பேசும்போது லைன் கிடைச்சா சந்தேகப்பட மாட்டாங்களா? சந்தேகப்படதான் செய்வாங்க. அப்படி நடக்காம நீ தான் பாத்துக்கணும். என்னால எப்படிங்க முடியும்? ஒவ்வொரு வாட்டி ரிங் ஆகும் போதும் என் உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. வேற யாராவது ஃபோன் பண்ணும்போது கூட நீங்க தானு பயப்பட வேண்டியிருக்கு. என்னால முடியலைங்க. இனிமே அவசியம் நான் மட்டும் ஃபோன் பண்ணுங்க, அடிக்கடி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, கவலைப்படாத. இனிமே ஒரு வாரத்துக்கு என்கிட்ட இருந்து ஃபோனே வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சுக்கல ரேவதி, வேலை விஷயமா வெளியூர் போறேன். வர எப்படியும் ஒரு வாரம் ஆகும். அதனால தான் இன்னைக்கு உன் கூட பேசிட்டு போலாமேன்னு கூப்பிட்டேன். அப்போ ஒரு வாரத்துக்கு உங்களை பார்க்கவே முடியாதா? என் தொல்லை ஒழிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இரு. எனக்கு தான் உன்னை பார்க்காட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு என்ன, நீ ரொம்ப ஜாலியா தான் இருப்ப. ஹேய், என்னாச்சு? கோவமா? கோவப்படாம என்ன பண்ணுவாங்களா? நீங்க வரலனா நான் ஜாலியா இருப்பேனா? உங்களை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தானே தெரியும். பயந்து வரதால உங்க மேல பாசம்லாம் நினைச்சிட்டீங்கல்ல? ஹேய், கோவப்படாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன, எல்லாமே விளையாட்டு தான். வீட்ல லவ் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதான் ஜாலியா இருக்கீங்க. ஆனா எனக்கு அப்படியா? வீட்ல எப்படா மாட்டி போன்னு பயந்துகிட்டே இருக்கேன். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி கிண்டல் பண்றீங்க. சாரி ரேவதி, தெரியாம சொல்லிட்டேன். தப்புன்னா அதை இம்மிடியேட்டா வாபஸ் வாங்கிக்கிறேன். ரேவதி, நான் தான் சாரி கேட்டேன்ல, விடுமா. ஹேய், இன்னும் கோவமா தான் இருக்கியா? ஓகே, உன்னை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். உனக்காக சூப்பரா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாரு.
ரேவதி உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வாங்கிக்கோ ரேவதி, உனக்காக தான். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அண்ணா எதுக்கு gift எல்லாம் வாங்குறீங்க? ஏற்கனவே கொடுத்ததை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப இது வேறனா எங்க வைப்பேன்? நீ எங்கேயும் வச்சுக்க வேண்டாம், என் ஞாபகமா உன் கையிலே போட்டுக்கோ. எனக்கும் எப்பவும் உன் கூடயே இருக்க மாதிரி ஃபீல் கிடைக்கும்ல, போட்டுக்கேன். சரிங்க, நான் அப்புறம் போட்டுக்கிறேன். நீங்க திரும்ப வர ஒரு வாரம் ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன். என்னால பார்க்காம இருக்க முடியாதுங்க. தெரியுமா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். ஆஃபீஸ்ல இருந்து ஸோ 10 மினிட்ஸ் நானே உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். ஓ அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன். ஓகே சார், ஓகே பாய். ரேவதி, ஆஃபீஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? சரி வா, நான் உன்னை அப்படியே மெயின் ரோட் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். வேண்டாங்க, இப்படியே ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணா மெயின் ரோட் வந்துரும். நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஹே, இங்க பக்கத்துல நானே ட்ராப் பண்ணிட்டு போறேன், வா. எதுக்குங்க? ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் கிராஸ் பண்ணி போய்க்கிறேன். ஓகேமா, பார்த்து கிராஸ் பண்ணு. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே பை. ஓகே. ஏய் துளசி, வா 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 வா. சொல்ல முகலாம வந்திருக்க? சித்தி அப்பா உள்ள இருக்காங்களா? உன்னோட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லு. சரி, வீட்ல யாரும் கிடையாது. மாமாவை அத்தை வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம உள்ள போய் பேசலாம், வா. வாடி, வா உட்காரு. ஏய் துளசி, என்னாச்சு? ஏன்டி அழற? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லடி, நான் தான் முட்டாள்தனமா கோவப்பட்டு தீபாவை அடிச்சிட்டேன். தீபாவை அடிச்சிட்டியா? என்ன சொல்ற? என்னாச்சு? எனக்கு கோவத்துல அறிவு இல்லாம போச்சு. அவ புருஷனோட பிரச்சனைனா அவ தான் எமோஷன்ல பேசிட்டு இருந்தா. நான் கோவப்பட்டு அவளை அடிச்சிட்டேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு என்னதான் பிரச்சனையா? அழாதடி. ஏண்டி, அவதான் ஏதோ கோவத்துல பேசிட்டானா? நீ ஏண்டி அவசரப்பட்ட? அவ தப்பா பேசினதும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இது வரைக்கும் அவ அந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்ல. என்னதான் கோவப்பட்டாலும் அவ இந்த மாதிரி கீழ்த்தரமாலாம் பேசவே மாட்டா. இன்னைக்கு அவ பேசினதை கேட்டு எனக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சுடி. அதனாலதான் அடிச்சிட்டு. அவ சுய நினைவுல பேசின மாதிரி தெரியலடி, ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருந்தா. அத பாத்துட்டு என் வீட்டுக்கார கோவம் வந்துருச்சு. பதிலுக்கு அவர்கிட்டயும் கத்துறா. நீ மட்டும் ஒழுக்கமான்னு கேக்குறா. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தாண்டி நான் அவளை அடிச்சிட்டேன். ஏய் சரி சரி விடு, அழாதடி, வா. ஏதோ கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன்டி. அவ அழுதுட்டு போனதே என் மனசே தாங்கல. இது வரைக்கும் என்னைக்காவது நான் அவளை அடிச்சிருக்கேனா? இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கோம், ஒரு நாளாவது நமக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அடிச்சிட்டேன்டி. எனக்கு மனசு கேட்கல. அதெல்லாம் நீ அவளை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவளோட கஷ்டம் அவ புருஷனோட சண்டை போட்டிருக்கா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அவளை அடிச்சிட்டு வந்து நிக்கிற. நானே நொந்து போய் வந்திருக்கேன்டி. நீ என்ன திட்டாதடி. நான் என்ன அவளை அடிக்கணும் நான் போனேன். யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம அவ கத்திட்டு இருந்தா. எனக்கு அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னே தெரியல. அமைதியா இருந்தா என்னையும் சேர்த்துல திட்டுறா. அவளை எப்படி அடக்குறது சொல்லு? என்ன இருந்தாலும் நான் அவளை அடிச்சிருக்க கூடாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை முத்தி கெட்டு பண்ணிட்டேன்டி. ஆனா இப்ப நினைச்சா ஏன் அப்படி நடந்துக்கிட்டோன்னு கஷ்டமா இருக்குடி. அவ மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அவளுக்கு ஒண்ணுனா நான் தான் முதல்ல தொடிச்சு போவேன்.
சொந்த பந்தங்களை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு எவ்வளவு நெருக்கமா இருக்கும். அப்ப நான் சொன்ன அவ கேட்கணும்ல. அவ என்னையே எதிர்த்து பேசினா. அதனாலதான் கோவப்பட்டு அடிச்சிட்டு. இது வரைக்கும் நான் எது சொன்னாலும் அவ கேட்பா, எதிர்த்தே பேச மாட்டா. எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை வந்தப்போ நீயும் அவளும் தானே எனக்கு ஆதரவா இருந்தீங்க. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணுங்கிறது தானே நம்ம ஆசை. என்ன கோவப்பட வச்சு அதையே இல்ல நாக்கிட்டாடி. ஏய், என்ன பேசுற நீ? ஏதோ கோவத்துல அடிச்சிட்ட, அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு ஆயிடுமா? அவ என் மேல கோவத்துல போயிருக்கா. திரும்ப என் கூட பேசுவாளான்னு கூட தெரியல. அவ என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாளோன்னு பயமா இருக்குடி. ஏய் துளசி, அழாத. என்னடி இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நீ என்ன வேணும்னு அடிச்ச? குழந்தைங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இது. அவளால உன்னை வெறுக்க முடியாதுடி. அவளை தானே சமாதானமாயி வருவா. நீ வேணா பாரு. ஏற்கனவே எங்க மேல அவ கோவத்துல இருந்தா, இதுல நான் வேற அவளை அடிச்சிட்டேன். டேய், அடிச்சுன்னு ஏன் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இங்க பாரு, இப்போ உன் பிரச்சனை என்ன? நீ அவளை அடிச்சதுனால உன்கிட்ட பேசாம போயிடுவான்னு தானே பயப்படுற? நீ வேணா பாரு, அவளே தானே சமாதானமாயி உன்கிட்ட பேசுவா. தீபாவோட நிலைமை நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இதுல நான் வேற அடிச்சிட்டேன்னா என் ஃப்ரெண்டே எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. எனக்கு உடனே போய் அவளை சமாதானம் பண்ணணும் தான் இருக்கு. ஆனா நான் போனா அவ இன்னும் தாண்டி கோவப்படுவா. பிரபாகர் அவளை ஏதோ தப்பா சொல்லிட்டான் போல இருக்கு. அது வேற என்னன்னு தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ வேணா அவளை போய் பார்த்து என்னன்னு விசாரிக்கிறியா? உனக்கு என்ன? இப்ப அவளை போய் பார்க்கணும், சமாதானம் பண்ணணும், விசாரிக்கணும், அவ்வளவுதானே? அத்தையும் மாமாவும் வந்துட்டோம். 2 பேரும் ஒன்னாவே போய் பேசலாம், சரியா? இல்லடி, என் மாமியார் கூட்டிட்டு இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதுவும் இல்லாம நான் வந்து அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. நீ மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாயேன். சரிடி, நான் அவளை பார்த்து பேசுறேன். நீ முதல்ல கண்ணத்தோட அழாத. அத்தையும் மாமாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு நேரா அவ வீட்டுக்கு போய் பார்த்து பேசி சமாதானம் பண்ணிட்டு வரேன். சரி, நீ உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் வீட்டுக்கு போறேன். ஏய், நான் உன்னை அறிஞ்சிருவேன். ஓன அழுதுட்டு காஃபி கூட குடிக்காம போவியா? ஃப்ரெண்டுன்னா அடிக்க தாண்டி செய்வாங்க. அதுக்கெல்லாம் போய் இப்படி அழுதுட்டு இருக்க? முதல்ல உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரேன். உட்காரு. என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? காலேஜ் சீக்கிரம் விட்டுட்டாங்களா? எனக்கு வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். சாப்பாடு இருக்கா? காலையில பண்ண சாப்பாடு தான் இருக்கு. எடுத்து வை. போதும், நிறுத்துடி. உன் புருஷன் நல்லவன் தானே நியாயம் பேசிட்டு இருக்க? பேசாத. இந்தடி சாப்பிடு. தீபா, 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 போய் சாப்பிடு. ஏய், அப்படியே சாப்பிடுறியா? கை கழுவிட்டு சாப்பிடு. ஏன் நான் என்ன அவ்வளவு அழுக்கவா இருக்கேன்? பரவாயில்ல, போ. ஏய், தட்டை பார்த்து சாப்பிடுறீ. அம்மா, அக்கா அழறாம்மா. என்னடி ஆச்சு அவளுக்கு? தள்ளு. ஏய் தீபா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அழற? தீபா, ஏய் 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 தீபா, என்னடி? பசிக்குதுன்னு சொன்னா 2 பேர் கூட சாப்பிடல. என்ன பிரச்சனை? தீபா, ஏய். கட்டினவன் சரியில்லைங்கிற வேதனை இருக்க வேண்டியதுதான்.
அதுக்கு நீ இப்படியா